இந்த கல்லார்குட்டி அணையினுடைய முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தினால அணையினுடைய பாதுகாப்பு கருதிதான் உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை அதிகாரிகள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உபரி நீர் திறக்கப்பட்டு அதிக அளவு தண்ணீர் இந்த ஆற்றில் வெளியேற்றப்படக்கூடிய காரணத்தினால அந்த ஆற்றின் கரையோர பகுதிகளை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் முன்னதாகவே துவங்கிவிட்ட நிலையில மழை சில தினங்களாக சற்று ஓய்ந்திருந்தது. இந்நிலையில மீண்டும் இன்று மழை கனமழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு கேரளாவில் 9 மாவட்டங்கள், அதாவது பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து நாளை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் போது 40 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்றும், கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது கடல் தீரத்தில் இருக்கிறதாலும் சரி, ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மழையினுடைய அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தினர் விடுத்திருக்கிறார்கள். இதனால் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் எச்சரிக்கையாக மலையோர பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மலையோர பகுதி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றும் இன்றும் தொடர்ந்து இந்த மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அந்த வகையில தான் இந்த கல்லார்குட்டி அணை தனது முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தினால உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.